2024 40க்கு 40 வெல்ல போவது யார்? எப்படி நீ திரும்பி வர போறது இல்ல? என்ன கேக்க காலையில இருந்து பாடம் கட்டிட்டு இருக்க? போனோம் எங்க? போனோம் வந்துட்டு இருக்கு. இந்து மக்கள் கட்சியின் தலைவர் திரு அர்ஜுன் சம்பத் அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன். வாங்க 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 வாங்க. உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வந்தா தானே கலகலன்னு இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் மாப்ள. எத்தனை ஊர் பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு. ஆமாண்ணே. இங்க பாரு நமக்காக அம்பட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. 2024 இந்திய நாடாளுமன்றத்திலே பிரதமராக அலங்கரிக்க போகின்றவர் நரேந்திர மோடி என்பது உலகம் முழுக்க நிச்சயிக்கப்பட்ட ஒரு விஷயம். எப்படி மச்சான் சொல்ல முடியும்? எல்லாம் சிரிச்சுக்கிறாங்களே. மழை வெள்ளத்திலே மக்கள் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாகி கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களோ இண்டி கூட்டணியிலே அந்த கூட்டத்திலே கலந்து கொள்வதற்கு டெல்லி சென்று கொண்டிருக்கிறார். ஆனா திருப்பி ஒரு கேள்விதான் கேட்க வேண்டியதா இருக்குது. இவ்வளவு மழை வெள்ளத்துல சிஎம் தன்னுடைய வயது மூப்பு அதெல்லாம் தூக்கி ஓரம் வச்சுட்டு கூட அவர் அந்த களத்துல போய் நிக்கிறாரு. வரவேண்டிய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த நிமிடம் வரை தமிழ்நாட்டுக்குள் காலடி கூட எடுத்து வைக்கவில்லையே, ஏன்? எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. இவதான் கரீனா சோப்ரா. நீ எல்லாம் ஒரு மனுஷன். திரு அர்ஜுன் சம்பத் மணிப்பூர் பத்தி எறியும் போது பிரதமர் அங்க போனாரா? என்ன சொன்னீங்க? எப்படி தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க. நான் கேட்கிறேன், கை கட்டிய தூரத்தில் மணிப்பூரில் இது நடந்ததற்கு பிறகும் மோடி அந்த நாளில் பல்லாயிரம் கோடி ரூபாய் செலவழித்துக் கொண்டு 8 நாடுகளில் அவர் அன்றைக்கு உல்லாச சுற்றுலா சென்று கொண்டிருந்தார். மைனர் வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம் தானே. அனைத்திலும் திராவிட மாடல் ஃபெயிலியர். உங்களுடைய தேர்தல் வாக்குறுதி ஒன்று கூட நிறைவேற்றப்படவில்லை. மழை வெள்ளத்தை பத்தி விமர்சனம் வச்சீங்க. போன வருஷம் குஜராத் வெள்ளத்துல மூழ்குச்சு. வெள்ளத்துல மூழ்க காரணம் பாஜக அரசனுடைய நிர்வாகம் காரணமா இல்ல பெருமழை காரணமா? அது சொல்லுவாங்க, சொல்லி இருக்கோம். என் தம்பி எல்லா கேமராவும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா எல்லாம் தான் ஓடுது. சரி சரி, அடுத்த கேள்வி. இப்ப நாங்க சொல்றோம் கேட்டுங்க. இப்ப கன்னியாகுமரி, திருநெல்வேலி இங்கெல்லாம் மழை வெள்ளம் வரலாறு காணாத மழை, புரியுதுங்களா? அத நாங்க அங்க அரசியல் பண்ண விரும்பல. இந்த மூஞ்சிய பார்த்து அட மவனே. ஆனா சென்னையிலே நீங்கள் நடந்து கொண்ட விதம், சென்னையிலே மழை வெள்ளத்திலே மக்கள் பாதிக்கப்பட்ட போது உங்களுக்கு என்ன திட்டமிடல் இருந்தது? சென்னையிலே நடந்தது செயற்கை பேரிடர். இங்கே இப்பொழுது இந்த தென் மாநிலங்களே நடந்து கொண்டிருப்பது இயற்கை பேரிடர். ஏண்டா அறிவு கேட்டவனே, அறிவு இருக்கா உனக்கு? மடப்பல முட்டாப்பல சோத்த திங்கிறியா? சோத்த விட்டு லட்டிய திங்கிறியா? சோத்த தான் திங்கிறேன். ஏப்பா அடிக்கிற? அடிக்காம என்ன பண்றது? நீங்கள் தமிழகத்திலே பிரிவினைவாதம், பயங்கரவாதம் இவற்றை தூண்டுகின்ற வேலையிலே யாரு எதை பேசுறதுனே நாட்டுல விவசாயம் இல்லாம போச்சுடா. பாரதிய ஜனதா கட்சியுடைய நம்முடைய பிரதமர் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்ல பல திட்டங்களை நேரடியாக கொண்டு வந்து சேர்க்கிறது. ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? தமிழகத்திலே 40 தொகுதிகளிலும் நரேந்திர மோடியினுடைய வேட்பாளர்கள். ஏடா டேய், கான்ஃபிடென்ட்க்கு ஒரு அளவே இல்லையா? இவங்களுக்கெல்லாம் என்ன தெரியுமா? தமிழ்நாட்டுல பிஜேபி நுழைய முடியாது. நல்லா தானே சொல்லிக்காரு. அப்புறம் இந்தியா வல்லரசு ஆவாதுங்க, மோடி இருக்கிற வரைக்கும் ஆவாது. இந்த கத்திரிக்காய் என்னைக்கு ஒளியுதோ அப்பதான் இந்தியா உருப்படும். ஆகவே மோடிக்கு முடிவுரை எழுத நாட்டு மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள். கதை முடிஞ்சது. தமிழகத்திலே தாமரை மலராது, இது உனக்கு தெரிஞ்சு போச்சா? ஆண்டிப்பட்டியிலே ஆப்பிள் விளையாது, இப்படி கரந்தபால் காம்பேராது, கருவாடு மீனாகாது. கருவாடு மீனாக முடியுமா? முடியாது. அதே மாதிரி உனக்கு கல்யாணம் முடியாது. இப்படி பேசியே திராவிட இயக்கங்கள் மாறி மாறி பிஜேபியோடு கூட்டணி வைத்திருக்கின்றார்கள். இங்க கேக்குறான், கண்ட நாயெல்லாம் புத்தி சொல்லண்டா, ஒழுங்காடுறான்னா கேட்கணும்ல. நீ சொல்லிட்டல்லப்ப. இனி இந்த கழகமும் வேண்டாம், அந்த கழகமும் வேண்டாம். தமிழகத்திலே 40 தொகுதிகளிலும் நாடாளுமன்ற தேர்தலிலே தாமரை மலரப் போகிறது என்பதை 2019 தெரிந்து கொள்ள போகிறீர்கள். ஒன் மோர் ரிப்பீட்டேஷன். 2019 தெரிந்து கொள்ள போகிறீர்கள். இவனுக்கு கூட எல்லாம் எப்படி பொழப்பு நடத்தி?
சரி என்ன இருந்தாலும் நம்ம தானே தலைமை. நம்முடைய தமிழகத்திலே இன்றைக்கு சூழ்நிலை மாறிடுச்சு. இன்னைக்கு அண்ணாமலை தலைமையிலே என் மக்கள் போன வாரம் பண்ண வியாபாரத்தை சொல்றமே இவன் குழப்பம் என்ன விக்கிறோம்னே தெரியல. என் மக்கள் யாத்திரைக்கு மக்கள் வந்து குவியறான். ஒரு காலத்துல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை காத்திருந்து பார்த்தார்கள். இன்றைக்கு அதற்கு பிறகு அண்ணாமலை பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் இன்றைக்கு மக்கள் கூடுகிறார்கள். இல்ல வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. போடா கொய்யால காசாடா முக்கியம், கூவல் தான்டா முக்கியம். அதுவும் வித்தியாசமா கூவுறான்டா. அண்ணாமலை எங்க இருந்தாரு? அண்ணாமலை களத்தில் இருந்தார். நீ ஒரு அண்ட புழுக, இவன் ஒரு ஆகாச புழுகன்னு எனக்கு தெரியும்டா. மாத்தி மாத்தி புழுவாதீங்க. இப்ப மோடி என்ன பேசுகிறாரோ, என்ன திட்டங்களை தீட்டுகிறாரோ, அவற்றை எல்லாம் அண்ணாமலை மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கிறார். பொதுக்குழுனா என்னங்க? ஊரை எப்படி கொள்ளையடிக்கிறதுன்னு கூடி பேசுறதா? மூஞ்சிகளை பாரு. 10 ரூபாய்க்கு நயா பைசாவா மாத்தி கீழே போடு. எவனா செடி அணைக்கிறானோ எல்லாம் உளுந்து பொறுக்குவானுங்க. போரிக்கு பசங்க. அவ்வளவு வாக்கு வங்கி வந்துருச்சா பாஜகவுக்கு? ஆனா கொஞ்சம் சும்மா இருயா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நரேந்திர மோடியினுடைய ஆட்சியிலே தமிழகத்திற்கு ஏராளமான நன்மைகள் நடைபெற்றிருக்கிறது. எப்பா இத போய் வெளியில எவன்னு சொல்லிராத. உன் விளாலம் எடுத்து கடல் தண்ணீர் சூப்பு வச்சு ஓவாயிலே ஊத்திர போறாங்க. தமிழ்நாட்டில் மோடியின் திட்டத்தால் பலனடைந்தவர்கள் ஏராளம். இன்றைக்கு அண்ணாமலையினுடைய உழைப்பினால், என் மக்கள் யாத்திரையினால் தமிழகத்திலே 40 நாடாளுமன்ற தொகுதியிலும் நரேந்திர மோடி தான் வெற்றி பெறுவார். அந்த நிலைமை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. நண்பர் அர்ஜுன் சம்பத் ஒரு இமாலய பொய்யை சொல்லிவிட்டு போயிருக்கிறார். லேசா புழுந்தாவே கண்டுபிடிச்சிடறாங்கல்ல. அது சரி, அவங்க நம்ம வாயை பார்த்து பார்த்து வருஷ கணக்கா பழகிட்டாங்கல்ல, கண்டுபிடிக்கத்தானே செய்வாங்க. மோடி அமெரிக்காவுக்கு சென்ற பொழுது அங்கே தொங்கவிடப்பட்ட ஒரு பதாகையில் எழுதியிருந்தது என்ன தெரியுமா? பிரைம் மினிஸ்டர் மோடி என்றல்ல, கிரைம் மினிஸ்டர் மோடி. ஆமா மாப்ள, நானா இருந்தா தூக்கு போட்டுக்கிட்டு செத்துருப்பேன். இந்தியாவினுடைய மானம் கப்பலேறி கொண்டிருக்கிறது. இதுக்கெல்லாம் யாரு காரணம் தெரியுமா? ஒரே வழியை நாட்டு மக்களுக்கு சொல்லுகிறேன். மோடியை மாற்றிவிட்டால் இது எதையுமே மாற்ற வேண்டிய அவசியம் வராது. அப்படின்னா எப்பயும் போல ஒரு முடிவெடுங்க. ஸ்டார்ட் பண்ணு. மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.